எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்துல தேவன் உண்டாக்கின அத்தனை மனிதர்களும் தங்களின் அன்பை தாங்கள் நேசிக்கும் பிறருக்கு வெளிப்படுத்த சொல்லக்கூடிய ஒரு மிக அற்புதமான உணர்வு பூர்வமான அந்த 3 வார்த்தைகள் ஐ லவ் யூ என்பதுதான். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பார்த்து வி லவ் யூ டா குட்டீஸ் என்றும், பிள்ளைகள் வி டு லவ் யூ அவர் டாடி அண்ட் மாம் என்றும் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்படி கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், சகோதரர்கள் தங்களுக்குள்ளும், நண்பர்கள், வாலிபர்கள் என்று எல்லாருமே சொல்லும் அந்த 3 வார்த்தைகள் தான் இந்த ஐ லவ் யூ. இது ஒரு மிகவும் நல்ல செயல்தான். என்ன ஒண்ணு, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம பிறரை அவர்களாகவே ஏற்றுக்கொண்டு காட்டப்படும் அன்பு என்னைக்கும் நிலைத்திருக்கும். அன்போடு செய்யற அத்தனை காரியங்களும் நிச்சயமா மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். ஆகவே ஒருவர் பெயரில் ஒருவர் அன்பு கூறுவது மிகவும் நல்லது. பரிசுத்த வேதாகமம் கூட இதைத்தான் நமக்கு வலியுறுத்துகின்றன. உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்பதே. ஆனால் இதற்கு முன்பாக உள்ள முதலாம் கற்பனை என்னவெனில், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் உன்னை உண்டாக்கின தேவன் மேல் அன்பு கூற வேண்டும் என்பதே. மனிதர்களாகிய நாம் ஒருவருக்கொருவர் தங்களின் அன்பை வெளிப்படுத்தும்படியாக ஐ லவ் யூ என்று சொல்ல கற்றுக்கொண்ட நம்மில் எத்தனை பேர் நம்மை படைத்த தேவனை நோக்கி நான் உங்களை நேசிக்கிறேன், அதாவது ஐ லவ் யூ காட் என்று சொல்லியிருப்போம் என்று சிந்தித்து பார்ப்போம் என்றால் நமக்குள் தோன்றும் எண்ணம், அது எப்படி தேவனை நோக்கி ஐ லவ் யூ என்று சொல்ல முடியும்? அவர் அனைத்தையும் உண்டாக்கின தெய்வமாச்சே. அவர் ஏதோ ஒரு பெரிய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பார், நல்லவர்களுக்கு நன்மையை தருவார், தீயவர்களுக்கு தீமையை தருவார் என்று நமக்குள்ளே இப்படியான எண்ணங்கள் இருப்பதை நாம் உணர முடியும். இது நிச்சயம் தவறு. நம்மை உண்டாக்கின தேவன் அன்பாகவே இருக்கின்றார். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க செய்கின்றவர். நம்மை தன்னுடைய சாயலாக உண்டாக்கிய அவர் நம் யாவர் மேலும் அன்பு வைத்துள்ளார். தீமையின் தந்திரத்தில் சிக்கிக்கொண்ட நம்மை விடுவிக்கும்படியாக தன்னுடைய ஒரே மகனாகிய இயேசுவை நமக்காக சிலுவையிலே பலியிட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழும்ப செய்து அவர் நம்மில் கொண்டுள்ள அன்பை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார் என்பதை நாம் யாவரும் அறிந்த பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மிக பெரிய உண்மை ஆகும். நம்ம கூட இப்படித்தான் நம்ம அன்பை பிறனை வெளிப்படுத்தும் போது ஐ லவ் யூ என்ற வார்த்தையுடன் சேர்த்து ஏதேனும் ஒன்றை கொடுத்து நம் அன்பை வெளிப்படுத்துகின்றோம். அப்படியே நம்மை உண்டாக்கின தேவனும் நம்மில் அவர் கொண்ட அன்பை தன்னுடைய ஒரே மகனை நமக்காக பலியாக கொடுத்து அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். இப்படியாக நம்மில் அன்பு கூர்ந்த தேவனை நாம் அன்பு கூற வேண்டியது மிக மிக அவசியமாகும். நாம் தேவனில் அன்பு கூற வேண்டியது அவசியம் என்று கற்பித்த பரிசுத்த வேதாகமம் தேவனில் நாம் எப்படி நம் அன்பை வெளிக்காட்டுவது என்பதையும் நமக்கு கற்பிக்கின்றது. பல வழிகளில் நாம் தேவனிடம் நம் அன்பை வெளிப்படுத்தக்கூடும். அவரை புகழ்வதன் மூலமாக, அவருக்கு நன்றி சொல்வதன் மூலமாக, அவரை ஆராதிப்பதன் மூலமாக நாம் அவர் மேல் கொண்ட அன்பை வெளிப்படுத்த இயலும். ஆனாலும் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் வேறு சில முக்கியமான வழிகளும் உண்டு. முதலாவது, பரிசுத்த வேதாகமத்தில் நமது நன்மைகளுக்காக கற்பிக்கப்பட்டுள்ள உபதேசங்களுக்கு முழு மனதோடு கீழ்ப்படிந்து அவைகளை நம்முடைய அன்றாட வாழ்வில் கை கொள்ளும் பொழுது நம்முடைய அன்பை தேவனிடத்தில் நாம் வெளிப்படுத்த இயலும். இரண்டாவதாக, பிறரை, அதாவது நமது அயலகத்தாரை அவர்களை அவர்களாகவே ஏற்றுக்கொண்டு அவர்களின் மேல் அன்பு செய்யும் போது நாம் தேவனிடத்தில் நம் அன்பை வெளிப்படுத்த முடியும். மூன்றாவதாக, நமது வாழ்வில் அதிகபட்ச நேரத்தை தேவனுடன் செலவழிப்பதுதான். அதாவது நமது உள்ளத்தில் அவரை பற்றியதான சிந்தனை, அவரை அதிகமாய் அறிந்து கொள்ள உதவும் வேத வாசிப்பு, அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மேன்மையானவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை உள்ளத்தில் தியானித்து ருசிப்பது போன்றவைகள் நமது நேரத்தை தேவனுடன் செலவழிப்பதற்கான வழிகள் ஆகும். நான்காவதாக, நாம் அவரோடு இடைபடும் பொழுது அவர் என்னை கவனிக்கிறார், கேட்கின்றார், என்னுடைய காரியங்களை அவருடைய சித்தத்தின்படி வாய்க்க செய்வார் என்று முழு மனதுடன் கூடிய விசுவாசம் அவர் மேல் கொள்ளும் பொழுது தேவனில் நாம் கொண்ட அன்பை நம்மால் வெளிப்படுத்த இயலும். பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு இப்படித்தான் தம்முடைய சீடர்களில் ஒருவனான சீமோன் பேதுருவை பார்த்து, நீ இவர்களில் எல்லாரை காட்டிலும் என்னை அதிகமாய் நேசிக்கின்றாயா என்று 3 முறை கேட்பதையும், அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று அவன் பதில் கூறுகிறதையும் நாம் காண முடியும். அன்று சீமோன் பேதுருவை பார்த்து இயேசு கேட்ட நீ என்னை நேசிக்கின்றாயா என்ற கேள்வி இன்று அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் பொருந்தும். ஆகவே பரிசுத்த வேதாகமம் சொல்லுவது போல, நம்மில் அன்பு கூறுவது போல பிறனிலும் நாம் அன்பு கூறுவோம். அதற்கு முன்பாக தேவனிடத்திலும் நாம் அன்பு கூற நம்மை பயிற்றுவித்துக் கொள்வோம்.
தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். நம்மை நேசிப்பது போல பிறரை நேசிப்போம். தேவனுடன் அதிகமாக இடைபடுவோம். தேவனில் முழு விசுவாசம் கொள்வோம். இப்படியாக நாம் தேவன் மேல் கொண்ட அன்பை வெளிப்படுத்துவோம். தேவனே, நான் உம்மை நேசிக்கின்றேன், அதாவது தேவனுக்கு ஐ லவ் யூ மை டாடி காட் என்று சொல்லுவோம். இறுதி வரை இக்காணொலியை கண்டு உணர்ந்த, தங்களின் அன்றாட வாழ்வில் மேற்கூறியவைகளை கை கொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.